டாக்டர் ஷாஃபி அநீதிக்கு எதிரான போராட்டம். பாகம் 13. நான் டாக்டர் இமாரா ஷாஃபி பேசுகிறேன். எனது கணவரைப் போல நானும் ஒரு மருத்துவர். எனது கணவர் கடமை புரிந்து வந்த குருநாகல் வைத்தியசாலையில்தான் நானும் கடமை புரிந்து வந்தேன். நான் பிறந்து வளர்ந்த இடம் குருநாகல். எனது கணவர் அனுராதபுரம் பிரதேசத்தை சேர்ந்தவர். இருவரும் திருமணம் செய்து குருநாகலில் வாழ்ந்து வந்தோம். நாங்களே உழைத்து குருநாகலில் ஒரு வீட்டை வாங்கி அங்கேயே வசித்து வந்தோம். குருநாகல் வைத்தியசாலையிலேயே பணிபுரிந்து வந்த காரணத்தால் அப்பிரதேசத்தையே வாழிடமாக நாங்கள் அமைத்து கொண்டோம். அதனால் எமது பிள்ளைகளையும் அங்கேயே கல்வி கற்கும் வகையில் அங்குள்ள பாடசாலைகளில் அனுமதித்தோம். சிறிய அமைதியான ஒரு குடும்பமாக நாங்கள் மகிழ்ச்சியாகவே வாழ்ந்து கொண்டிருந்தோம். 2015ஆம் ஆண்டில் அரசியலில் ஈடுபடும் ஒரு முடிவுக்கு எனது கணவர் வந்தார். என்னை பொறுத்தவரை இலங்கை அரசியல் இருக்கும் நிலையில் எனது கணவர் அதில் ஈடுபடுவதை நான் விரும்பவில்லை. பொதுமக்கள் விரும்பும் மருத்துவராகவே அவர் இருந்தார். அதற்கப்பால் தனிப்பட்ட முறையில் பலருக்கு உதவி உபகாரம் செய்பவராகவும் அவர் விளங்கினார். எனவே மக்கள் சேவைக்காக அவர் அரசியலை நாட வேண்டியதில்லை என்பதே எனது கருத்தாக இருந்தது. அவரை விரும்பியிருந்த, அவரோடு நட்பும் சிநேகமும் கொண்டிருந்தவர்களின் வட்டம் மிகவும் விசாலமானது. அரசியல் நோக்கில் அவரை இழுத்துச் சென்றவர்களை தவிர்க்க முடியாமல் அவர் அதில் ஈடுபட்டார். குருநாகல் பிரதேச பள்ளி வாயில்கள் சார்ந்தோர் முக்கியஸ்தர்கள் என்று அவரை அரசியல் நோக்கி அழைத்தார்கள். எனவேதான் எனது மறுப்பையும் பொருட்படுத்தாமல் அரசியலில் அவர் இறங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. எனது கணவர் தனது கடமைக்கு அப்பாலும் கூட உதவி செய்யும் மனப்பான்மை கொண்டவராக இருந்திருக்கிறார். பல வேளைகளில் குடும்ப விடயங்களை தவிர்த்துவிட்டு வைத்தியசாலைக்கு ஓடும் வழக்கம் அவரிடம் இருந்தது. சில வேளைகளில் பிள்ளைகளது தேவைகள் இருந்தாலும் கூட அவற்றை என்னை கவனிக்குமாறு சொல்லிவிட்டு செல்வதும் உண்டு. மருத்துவ சேவையாக இருந்தாலும் வேறு சமூக ரீதியான சேவைகளாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு உதவும் பண்பு அவரிடம் நிறையவே இருக்கிறது. இவர் செய்யும் மருத்துவ மற்றும் அது சார்ந்த உதவிகளை பெற்றவர்கள் என்னிடம் வந்து என் கணவரை பற்றி புகழ்ந்து பேசுவார்கள். பலர் அவருக்காகவும் எங்களுக்காகவும் என் முன்னாலேயே பிரார்த்திப்பார்கள். அப்போதெல்லாம் மனது குளிர்ந்துவிடும். உதவி பெற்ற ஒருவரிடமிருந்து கிடைக்கும் பிரார்த்தனையை விட பெரிய கொடுப்பினை வேறு எதுவும் இல்லை அல்லவா? எனவே தனது தொழிலூடாக அவர் செய்த எல்லா சேவைகளுக்கும் நான் பூரண ஒத்துழைப்பு வழங்கி கொண்டுதான் இருந்தேன். 2019ஆம் ஆண்டு மே மாதம் 24ஆம் திகதி எனது வாழ்வில் மிக மோசமான ஒரு தினமாகும். தானும் கணவனும் பிள்ளைகளும் என்று வாழ்ந்த ஒரு பெண் திடீரென ஒரு விபத்தை எதிர்கொள்வதானது திசை அறியாத ஓரிடத்தில் நிற்பது போலாகிவிடும். வாழ்வில் போலீஸ் நிலைய படிகளை மிதித்திராத எனது கணவரை ஒரு பயங்கரவாதியைப் போல் போலீசார் எடுத்துச் சென்றார்கள். அதன் விளைவாக எனக்கும் எமது பிள்ளைகளுக்கும் உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டது. இதை எதிர்பாராத நாங்கள் என்ன செய்வதென அறியாது உறைந்து போயிருந்தோம். ஏப்ரல் குண்டு தாக்குதலுக்கு பிறகு முஸ்லிம்கள் வாழும் அநேகமான வீடுகள் நாடு முழுவதிலும் சோதனையிடப்பட்டன. சில வீடுகள், பள்ளிவாசல்கள், தொழிற்கூடங்கள் ஆகியன 4-5 முறை கூட மீள சோதனையிடப்பட்டன. அந்த வகையில் எங்களது வீடு 2 முறை சோதனைக்குள்ளானது. எங்களது மருத்துவ பரிசோதனை கூடம் 1 முறை சோதனைக்குள்ளானது. 8000 மகப்பேற்ற சத்திர சிகிச்சை, 4000 கருத்தடை அறுவை சிகிச்சை செய்துள்ள தௌஹித் ஜமாத்தை சேர்ந்த ஒரு மகப்பேற்ற வைத்தியர் பற்றிய செய்திக்கு பிறகு பேராசிரியர் சன்ன ஜெயசுமன தனது முகநூல் பக்கத்தில் இது இவராகத்தான் இருக்கும் என்று எனது கணவரை சுட்டிக்காட்டி பதிவுயிட்டதை பார்த்து நாங்கள் அதிர்ச்சி அடைந்தோம். அதைத் தொடர்ந்து எங்களுக்குள் ஒரு பதற்றம் உருவாகியது. இப்பதிவுகளுக்கு கீழே மிக மோசமான பின்னூட்டல்கள் இடப்பட்டிருந்தன. முன்னர் பதிவிடப்பட்டிருந்த எங்களது குடும்ப புகைப்படங்களை எமது முகநூல் பக்கங்களிலிருந்து எடுத்து பதிவிட்டு டாக்டர் ஷாஃபி ஓர் இனவாதி என்றும் சிங்கள இனத்தை அழிக்க வந்த பயங்கரவாதி என்றும் எழுதி கொண்டிருந்தார்கள். அதியுச்ச கோபத்துக்குள்ளானவர்கள் இவர்களை குடும்பத்துடன் கொலை செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருந்தார்கள். டாக்டர் ஷாஃபி குடும்பத்தினர் இப்போது எங்கிருக்கிறார்கள், இவர்களது வீடு எந்த இடத்தில் இருக்கின்றது, இவர்களது பிள்ளைகள் எங்கிருக்கிறார்கள் என்றெல்லாம் அப்பதிவின் கீழ் கொடூரமான முறையில் பின்னூட்டமிட்டு பரப்பிக்கொண்டே இருந்தார்கள். முகநூலாகட்டும் ஏனைய ஊடகங்களிலாகட்டும் யார் மீதோ யாரும் 1000 குற்றங்களை முன்வைக்கிறார்கள். அவை எல்லாவற்றையும் போலீசார் கண்டுகொள்வதில்லை.
பத்திரிகை செய்தி முகநூலில் பகிரப்பட்ட ஒரு பேராசிரியரின் தகவலை அடிப்படையாக கொண்டு குருநாகல் போலீசார் உடனே செயற்படத் தொடங்கியதுதான் ஆச்சரியம். சஹ்ரான் என்ற பயங்கரவாதி பற்றி செய்யப்பட்ட முன்முறைப்பாடுகளை கிடப்பில் போட்டுவிட்டு உலாத்தி திரிந்தவர்கள் ஒரு முகநூல் தகவலில் குறிப்பிட்ட விடயத்துக்காக முதற்கட்ட விசாரணையை கூட மேற்கொள்ளாமல் என் கணவரை அழைத்துச் சென்றது ஆச்சரியத்துக்குரியதுதானே. அன்றிரவு எமது வீட்டுக்கு வந்த போலீசார் எனது கணவரின் போலீஸ் முறைப்பாட்டை பதிவதற்காக அவரை அழைத்துச் செல்வதாக சொன்னபோதும் எனது கணவர் வீட்டுக்குள் நடமாடியதை கூட மிக கவனமாக கண்காணித்து கொண்டிருந்ததை நான் அவதானித்தேன். எனது கணவர் பாத்ரூம் செல்லும் போது கூட அவர்களில் ஒருவர் பின்னால் சென்றார். இந்த நடவடிக்கைகள் யாவும் இதன் பின்னால் யாரோ இருக்கிறார்கள் என்பதை எனக்கு சொல்லாமல் சொல்லிச் சென்றன. வீடு வாகனங்களை பரிசோதித்த அவர்கள் நிறைய பொருட்களை எடுத்துச் சென்றார்கள். எடுத்துச் செல்லும் பொருட்களின் பட்டியலை எழுதியெடுத்து அவர்களே வைத்து கொண்டார்களே தவிர எனக்கு தரவில்லை. அந்த வேளையில் எனக்கோ என் கணவருக்கோ தொலைபேசி அழைப்பொன்றை எடுக்க வேணும் அவர்கள் அனுமதிக்கவில்லை. உள்வரும் அழைப்புகளுக்கு கூட பதிலளிக்க அவர்கள் விடவில்லை. எங்களதும் வெளியே நின்றிருந்த எனது சகோதரன் அவர்களது நண்பர்களதும் கையடக்க தொலைபேசிகளையும் அவர்களது கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டார்கள். வீடு வாகனங்களை பரிசோதித்த பிறகு என்னிடம் ஒரு வாக்குமூலம் பெற்றுக்கொண்டார்கள். உங்களது கணவர் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருப்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்று வினவினார்கள். அவை அவரது நியாயமான உழைப்பின் மூலம் வாங்கப்பட்ட சொத்துக்களே என்று பதில் சொன்னேன். வீட்டை சோதனையிட்டது பற்றி எனது கருத்தை காட்டார்கள். இந்த நடவடிக்கையின் பின்னணி எனக்கு புரியவில்லை என்று சொன்னேன். எல்லாவற்றையும் என்னிடம் பெற்ற வாக்குமூலத்தில் எழுதி கொண்டார்கள். எனது கணவரின் முறைப்பாட்டை பதிவதற்காக அவரை அழைத்துச் செல்வதாக முதலில் சொன்னபோது காலையில் வந்து முறைப்பாட்டை பதிகிறேன் என்று எனது கணவர் சொன்னார். இல்லை, இப்போதே பதிவோம் என்று சொன்ன போலீசார் அதைத் தொடர்ந்து எனது கணவரின் 2 உடுப்புகளையும் பல்விளக்கும் பிரஷையும் பொதி செய்து தருமாறு கேட்டார்கள். அப்போதுதான் எனது கணவரை அவர்கள் கைது செய்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டேன். 24ஆம் திகதி 5ஆம் மாதம் 2019 அன்று இரவு 8:30 மணிக்கு ஆரம்பித்த இந்த நடவடிக்கைகள் 25ஆம் திகதி 5ஆம் மாதம் 2019 அதிகாலை 2:15 வரை தொடர்ந்தன. அதன் பின்னர் எனது கணவரை அழைத்து கொண்டு சென்று விட்டார்கள். இந்த நேர கால பகுதிக்குள் அயலில் உள்ளவர்கள் யாரும் வீட்டுக்கு வரவில்லை. எமது அயலவர்கள் பெரும்பாலும் சிங்கள இனத்தவர்களாகவே இருந்தனர். இந்த விடயம் சம்பந்தமாக அவர்களுக்கு முதலில் தெரிந்திருந்ததா இல்லையா என்று கூட என்னால் சரியாக சொல்ல முடியவில்லை. அவர்களுக்கு ஏதாவது மருத்துவ உதவி தேவைப்படும் போதெல்லாம் வீட்டுக்கு வருவார்கள். கண்டால் சிரிப்பார்கள், பேசுவார்கள். ஆனால் இந்த விடயத்தில் யாரும் எட்டிக்கூட பார்க்கவில்லை. சில வேளை அவர்கள் இந்த விவகாரத்துக்குள் எந்த ஒரு வகையிலாவது சம்பந்தப்பட பயந்தும் இருக்கலாம். டாக்டர் ஷாஃபி அநீதிக்கு எதிரான போராட்டம். பாகம் 14. எனது கணவரை 25ஆம் திகதி அதிகாலை போலீசார் அழைத்துச் சென்ற பின்னர் அதே வீட்டில் தொடர்ந்து வசிப்பது ஆபத்தானது என்று எனது உள்ளுணர்வு சொன்னது. அங்கே உதவிக்காக வந்திருந்த எனது கணவரின் நண்பர்களும் அப்படியே நினைத்தார்கள். எனது கணவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்ற தகவல் விடுவதற்குள் பரப்பப்படும் என்று எதிர்பார்த்தேன். இரவில் எங்களது வீட்டருகில் நிறுத்தப்பட்டிருந்த போலீஸ் வண்டி, போலீஸ் நாய் சகிதம் வீட்டுக்குள் நடமாடிய போலீசார் பற்றிய தகவல்கள் விரைவில் மக்கள் மத்தியில் பரப்பப்பட்டுவிடும் என்று நினைத்தேன். தங்களது இனத்தை அளிக்கும் ஒருவர் என்று எனது கணவர் சித்தரிக்கப்பட்டவர் என்பதால் வெறிபிடித்த காடையர் குழுக்கள் அல்லது இவற்றையெல்லாம் திட்டமிட்ட நபர்களால் உருவாக்கப்பட்ட காடையர்கள் எங்கள் வீட்டுக்குள் எவ்வேளையிலும் பாய்ந்து வரலாம் என்ற பயம் என்னை ஆட்கொண்டது. எனவே எடுக்க முடிந்தவரை எனதும் பிள்ளைகளினதும் ஆடைகள் சிலவற்றை எடுத்துக்கொண்டு அதிகாலை 3 மணிக்கு வீட்டை விட்டு வெளியேறினேன். எங்களது வீட்டுக்கும் எனது தாயார் வீட்டுக்கும் இடைப்பட்ட தூரம் 5 கிலோமீட்டர்கள் தான். அந்த வீட்டுக்குத்தான் நான் வந்து சேர்ந்திருந்தேன். அடுத்த நாட்காலை 7 மணி போல் எனது சகோதரரும் நண்பர்களும் போலீஸ் நிலையம் சென்றார்கள். விசாரணையொன்றை நடத்தி வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக்கொண்டு அவரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தியோ அல்லாமலோ விடுவித்து விடுவார்கள் என்றே நம்பியிருந்தோம். எனக்கு என்ன செய்வதென்று தெரியாத நிலையில் கணவரின் நண்பரான சட்டத்தரணி நௌஷாதை ஃபோன் மூலம் தொடர்பு கொண்டு என்ன செய்யலாம் என்று கேட்டேன். அங்கு போய் பார்த்த பிறகுதான் அடுத்த நடவடிக்கையை மேற்கொள்ள முடியும் என்று அவர் எனக்கு சொன்னார்.
அன்று சனிக்கிழமை என்ற போதும் நான் கடமைக்காக வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டியிருந்தது. அப்போதிருந்த மனோநிலையில் மருத்துவ கடமைக்கு செல்ல என்னால் முடியவில்லை. எனது கணவரும் அதே வைத்தியசாலையில் கடமை புரிந்தவர் என்பதால் பலரது வித்தியாசமான பார்வைக்கு நான் உள்ளாக நேரலாம். எனவே லீவு அறிவித்து விட்டேன். ஊடகங்கள் அன்றைய நாள் முழுக்கவும் டாக்டர் ஷாஃபி பற்றிய பிரேக்கிங் நியூஸ் சொல்வதிலேயே கண்ணும் கருத்துமாயிருந்தன. குருநாகல் வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளரின் கீழ் ஒரு குழுவை அமைத்து டாக்டர் ஷாஃபியின் மருத்துவ செயற்பாடுகள் குறித்து விசாரணை மேற்கொள்ள உள்ளதாக வைத்தியசாலை பணிப்பாளர் வீரபண்டார அன்றிரவு தொலைக்காட்சி செய்தியொன்றில் தெரிவிப்பதை கண்ணுற்றேன். இது ஒரு தவறான செயற்பாடாகும். அவ்வாறு ஒரு குழுவை நியமிப்பதற்கு அவருக்கு அதிகாரம் எதுவும் இல்லை. இந்த விடயத்தில் எனக்கு பெரும் அதிருப்தி ஏற்பட்டது. எனவே நான் எனது கணவரின் நண்பர்களான சில வைத்தியர்களை தொடர்பு கொண்டு ஆலோசித்தேன். இறுதியாக நானே ஒரு கடிதத்தை தயாரித்து சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்துக்கு அனுப்பி வைத்தேன். அதில் ஒரு பிரதியை சுகாதார அமைச்சருக்கும் அனுப்பினேன். இவ்வாறான விசாரணை நடப்பதில் எங்களுக்கு ஆட்சேபனை எதுவும் கிடையாது. ஆனால் குறித்த பிரதி பணிப்பாளருக்கு கீழ் இந்த குழுவை அமைக்காமல் சுயாதீனமான ஒரு குழுவை நியமித்து விசாரணை செய்யுங்கள் என்று அக்கடிதத்தில் கோரிக்கை விடுத்திருந்தேன். உதவி பணிப்பாளரின் மீது நம்பிக்கை இல்லாமைக்கு வேறு ஒரு காரணம் இருந்தது. 2017ஆம் ஆண்டு என்னை முறைமைகளுக்கு மாற்றமாக இடமாற்றம் செய்தவர் இவ்வுதவி பணிப்பாளர் சந்தன கெந்தங்கமோ என்ற நபர் ஆவார். அந்த நிகழ்வுகளுக்கு பிறகு அவர் எம்முடன் நல்லுறவுடன் இருந்ததில்லை. எனவேதான் அவருக்கு கீழ் இந்த விசாரணை நடைபெறுவதை நான் விரும்பவில்லை. நான் அனுப்பிய கடிதங்கள் கவனத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டன என்றே நினைக்கின்றேன். காரணம், இந்த விசாரணையை சுகாதார அமைச்சு பொறுப்பேற்று நடத்தும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆயினும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இந்த விடயத்தை வேறு யாரும் கையாளவிடக்கூடாது என்ற அடிப்படையில் சுகாதார அமைச்சின் முடிவுக்கு எதிர்ப்பை வெளியிட்டது. ஞாயிற்றுக்கிழமை அளவில் சுகாதார அமைச்சின் முடிவு அறிவிக்கப்பட்டது என்றே நினைவில் உள்ளது. அதை மறுத்து அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் மற்றும் ஏனைய தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து திங்கட்கிழமை குருநாகல் வைத்தியசாலையில் வேலை நிறுத்தம் நடத்தப்பட்டது. உண்மையில் வைத்தியசாலை அதிகாரிகள் பல்வேறு வகைப்பட்ட ஊழியர்கள் என்று சொல்வதை விட அரசியல் மையப்படுத்தப்பட்ட தொழிற்சங்கங்களே இதற்கு பின்னணியில் இயங்கியிருந்தன. இந்த வேலை நிறுத்தம் ஒரு ஆர்ப்பாட்ட நிகழ்வாக நடைபெற்றது. குருநாகல் வைத்தியசாலைக்கு அருகில் தெருவுக்கு இறங்கி தொழிற்சங்கங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்திய காரணத்தால் எனது கணவரின் நண்பரான சிங்கள இன வைத்தியர் ஒருவர் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தாய் வீட்டிலும் இருக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். சொந்த வீட்டில் நாங்கள் இல்லை என்றால் அடுத்து தாய் வீட்டை தேடித்தான் வருவார்கள் என்ற யூகமும் முன்னேற்பாடுமே இந்த முடிவுக்கு அவர் வருவதற்கான காரணங்களாக இருந்தன. இந்த வேலை நிறுத்த ஆர்ப்பாட்டத்தின் போது எனது கணவருக்கு எதிராக பேசியவர்களை தொலைக்காட்சியில் பார்த்தபோது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அநேகர் எனது கணவருடன் மிக நெருக்கமாக பழகியவர்கள். அவர்களிலும் பலர் தனிப்பட்ட ரீதியில் எனது கணவரிடம் பல்வேறு உதவிகளை பெற்றவர்கள் ஆவர். அவர்கள் பேசுவதை பார்க்கும்போது என்னையே என்னால் நம்ப முடியவில்லை. இதன் காரணமாக எனது கணவரின் நண்பர்களாக அறியப்பட்டவர்களாக இருந்தவர்களுடன் நான் இவ்விடயங்கள் பற்றி ஆலோசிப்பதை படிப்படியாக குறைத்து கொண்டேன். அவர்களுடனான ஆலோசனைகள் சிலவேளை எங்களுக்கு ஆபத்தாக கூட அமையலாம் என்ற முன்னெச்சரிக்கையே அதற்கு காரணமாக இருந்தன. ஏனென்றால் யார் யார் என்ன மனநிலையில் இப்போது இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிப்பது சாத்தியமான விடயமல்ல. எனது கணவர் கைது செய்யப்பட்ட அடுத்த தினம் ஊடகங்கள் என்னை துரத்த ஆரம்பித்தன. உங்களை எப்படி சந்திப்பது, எங்கே சந்திக்கலாம், வீட்டுக்கு வர முடியுமா, பொது இடம் ஒன்றுக்கு வருகிறீர்களா என்றெல்லாம் அழைப்புக்கு மேல் அழைப்பு விடுத்து கொண்டே இருந்தார்கள். அவர்களை சந்தித்து விவரங்களை பகிர்ந்து கொள்ள விருப்பம் இருந்த போதும் அவர்கள் உண்மையில் ஊடகவியல் துறை சார்ந்தவர்களா இல்லையா என்ற சந்தேகம் இருந்தது. அவர்களை நான் இருக்கும் இடத்துக்கு அழைக்கவோ பொது இடம் ஒன்றில் சந்திக்கவோ பயப்பட்டேன். அவ்வேளை நான் யாரையும் நம்பும் நிலையில் இருக்கவில்லை. அப்படி இருந்தும் கூட ராய்ட்டர் செய்தி நிறுவனத்தை சேர்ந்த வெளிநாட்டு பெண்மணி ஒருவரும் லங்கா யூத் யங் ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன், அப்படித்தான் ஞாபகம், சார்பாக சிலரும் வீட்டை தேடி கண்டுபிடித்து வந்துவிட்டார்கள். என்னை தொடர்பு கொண்டு தமது ஆதரவை தெரிவித்து ஓரிரு வைத்திய அதிகாரிகள் பேசினார்கள். அவர்களுக்கு மட்டும் நான் பதிலளித்து வந்தேன். நாட்கள் செல்ல செல்ல எனது கணவரை அதிபயங்கர நபராகவும் சிங்கள இனத்தின் முதல் தர விரோதியாகவும் தொலைக்காட்சி பத்திரிகைகள் சித்தரித்து வந்ததை அவதானித்த இந்த வைத்திய அதிகாரிகளும் பயத்தில் ஒவ்வொருவராக என்னுடன் பேசுவதை கைவிட்டார்கள். இது பெரிய விடயமாக எடுத்து கொள்ளப்பட்டுள்ளது. நாம் நினைத்தது போல் இவ்விடயமில்லை.
இதன் பின்னால் பெரும் அரசியல் விளையாட்டு இருப்பதாக தெரிகிறது என்று அவர்கள் சொன்னார்கள். எனது கணவரின் நண்பர் ஒருவரின் சகோதரியின் வீடு ஒன்று எனது தாய் வீட்டிலிருந்து சற்று தூரத்தில் அமைந்திருந்தது. வேலை நிறுத்த ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து நான் மகளுடன் அந்த வீட்டுக்கு போயிருந்தேன். வாகனத்தின் உள்ளிருப்போர் அடையாளம் தெரியாதவாறு மறைத்து எனது சகோதரர் எங்களை தாய் வீட்டிலிருந்து அழைத்துச் சென்றார். வேலை நிறுத்த ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து குருநாகல் நகரில் ஒரு ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டது. கருப்பு கொடிகளை போட்டு 2 மணி நேரம் ஹர்த்தால் நடத்தினார்கள். இதன் நோக்கம் குருநாகல் வைத்தியசாலை உதவி பணிப்பாளரின் தலைமையின் கீழ் எனது கணவரின் விசாரணையை நடத்த அனுமதிக்க கோருவதேயாகும். இன்னொரு வகையில் பலவந்தப்படுத்துவது என்று சொல்லலாம். இவ்வாறான வெளியுலக நடவடிக்கைகள் அனைத்தும் வெளியில் உள்ள உறவுகளால் எனக்கு முகநூல், உள்பெட்டி, வாட்ஸ்அப் மூலம் அவ்வப்போது அனுப்பப்பட்டு கொண்டிருந்தன. இந்த சதியின் பின்னணியில் இருந்தவர்கள் பகிர்ந்திருந்த எங்களது வீட்டின் படம், எங்களது வீட்டு சந்தியில் ஏற்றப்பட்டிருந்த கருப்பு கொடிகள், எனது கணவரை மோசமாக சித்தரித்து வைக்கப்பட்டிருந்த பெனர்கள் என்று அநேக படங்கள் எனது கைத்தொலைபேசிக்கு வந்து சேர்ந்தன. இவை அனைத்தும் பெரும்பான்மை இனத்தவரை தூண்டிவிடும் விதமாகவே அமைந்திருந்தன. இது என்னை மிகவும் பதற்றத்துக்குள் தள்ளியது. இருந்தாலும் இரவு வரை அந்த வீட்டில் இருந்துவிட்டு இரவானதும் மீண்டும் தாய் வீட்டுக்கு திரும்பி வந்தேன். இந்த நிகழ்வுகளுக்கு பின்னர் 2 தினங்கள் கழிந்த நிலையில் மற்றொரு வேலை நிறுத்தம் நடத்தப்பட்டது. அதற்கான காரணம் வேடிக்கையானது. எனது கணவர் கைது விடயமாக முன்னாள் ஆளுநர் அசாத் சாலி பேசிய வீடியோ ஒன்றில் குருநாகல் பிரதி போலீஸ் மா அதிபரின் மனைவி பற்றி சொல்லியிருந்தார். அப்பெண்மணியும் குருநாகல் வைத்தியசாலையில் கடமை புரியும் ஒரு மருத்துவர் ஆவார். ஏ கேனி, அந்த பொம்புளை என்று அசாத் சாலியின் வாயால் ஒரு சொல்லை பிடித்துக்கொண்டு அதற்காக மீண்டும் தெருவுக்கு இறங்கினார்கள். 15 வருடங்களாக வைத்திய சேவையில் ஈடுபட்டு வரும் ஒரு மருத்துவருக்கு நேர்ந்த அநியாயத்துக்காக ஒரு வார்த்தை பேசாதவர்கள், ஓர் ஆட்சேபனை தெரிவிக்காதவர்கள், ஒரு வேலை நிறுத்தமோ ஆர்ப்பாட்டமோ செய்யாதவர்கள், ஓர் அரசியல் பிரமுகர் அப்பெண்மணியை மருத்துவர் என்று குறிப்பிடாத காரணத்துக்காக ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் என்றால் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எப்படிப்பட்டது என்பதை நான் விளக்கிச் சொல்ல தேவைப்படாது என்று நினைக்கின்றேன். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போதும் நான் எனது தாய் வீட்டில் இருக்கவில்லை, வேறு ஒரு இடத்தில் தான் இருந்தேன். நான் வீட்டில் இல்லாத அன்றைய தினம் பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த 2 பேர் எனது தாய் வீட்டுக்கு வந்து என்னை விசாரித்தார்கள். டாக்டர் ஷாஃபியின் காணியொன்றை விற்பதாக சொன்னார்கள். அதை விசாரிக்க வந்தோம் என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள். ஆனால் அப்படி ஒரு காணி விற்பனைக்கு இடப்படவில்லை என்றும் நான் அங்கே இல்லை என்றும் எனது தாயார் அவர்களுக்கு சொல்லி அனுப்பியிருந்தார். எங்களை அச்சப்படுத்தவே இவ்வாறான முயற்சிகள் நடைபெறுகின்றன என்று நான் நினைத்தேன். எனது வீட்டுச் சூழலில் வாழும் மனிதர்களை விட எனது தாய் வீட்டுச் சூழலில் வாழும் மனிதர்கள் வித்தியாசமானவர்கள். நான் அங்குதான் இருக்கின்றேன் என்று அறிந்தரும் அவர்கள் என்னை காண வந்தார்கள். ஆறுதல் வார்த்தைகள் பேசினார்கள், எங்களுக்காக கவலைப்பட்டார்கள். அதேவேளை சுற்றாடலில் நடக்கும் விடயங்களையும் அவர்களே எனக்கு சொன்னார்கள். அங்கிருந்து 2 முறை சட்டத்தரணிகளை சந்திப்பதற்காக எனது சகோதரனுடன் வெளியிறங்கி போயிருக்கிறேன். இதனை அவதானித்த எனது தாய் வீட்டு அமைந்திருக்கும் சந்தியில் நிற்கும் சிலர் இன்னும் இந்த பொம்புளை வெட்கமில்லாமல் வெளியிறங்கி போகிறது என்று கதைப்பதாக தகவல்கள் கிடைத்தன. நான் வீட்டை விட்டு வெளியாகினால் தெருவில் சந்தியில் நின்றிருக்கும் அனைவரது பார்வையும் என் மீதே பதிந்திருப்பதை காணக்கூடியதாக இருந்தது. சகோதரனின் வாகனத்தில் சென்று வந்தாலும் கூட அது ஆபத்தாகவே இருந்தது. இது இன்னாரது வாகனம்தான் என்பது பலருக்கும் தெரிந்தே இருந்தது. இங்கே தொடர்ந்து வசிப்பது எனக்கு மட்டுமல்லாமல் எனது தாயார் குடும்பத்துக்கும் ஆபத்தை ஏற்படுத்தலாம் என்று சூழலில் உள்ள சிங்கள மக்களே எனக்கு சொன்னார்கள். பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்பாமல் நிறுத்தினேன். எனது சிரேஷ்ட வைத்தியர்களுக்கு நிலைமையை சொல்லி நான் கடமைக்கு வர முடியாத சூழ்நிலை இருப்பதை விளக்கினேன். உங்களது சிக்கல்கள் முடிந்ததும் நீங்கள் கடமைக்கு வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னார்கள். பணிப்பாளரும் உதவி பணிப்பாளரும் எனது கணவருக்கு எதிராக செயற்படுபவர்கள் என்பதாலும் எனது தொழிலுக்கும் உழை வைக்க முயற்சிக்கலாம் என்பதாலும் நான் ஒரு வைத்தியரிடம் மருத்துவ சான்றிதழ் பெற்று வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தேன். இவ்வாறான நிலைமையில் குருநாகலில் இருந்து கொண்டு சட்டத்தரணிகளை சந்திப்பதாகட்டும் வேறு அவசிய தேவைகளாகட்டும் போக்குவரத்து செய்வது ஆபத்து என்று உணர முடிந்தது. இதற்கிடையில் கொழும்பு சென்றபோது எனது சகோதரர் சட்டத்தரணிகள் சிலரை சந்தித்து பேசியிருந்தார். அவர்களில் 2 என்னுடன் தொலைபேசியில் கதைத்தார்கள். அங்கு சட்டத்தரணிகளுக்கிடையில் ஒரு குழு மனப்பான்மை நிலவியமை தெரிய வந்தது. ஒருவரிடம் சென்றால் மற்றவர் இவர்கள் அந்த குழுவிடம் சென்று விட்டார்கள் என்பது போல நினைத்தார்கள். தொழில் ரீதியாக குழுக்களாக அவர்கள் அப்படி இயங்குவதாகவும் இருக்கக்கூடும்.
நமது தொழில்சார் நடவடிக்கைகளை மட்டும் நாம் தெரிந்தவர்களாக இருக்கிறோம். நீதி, நீதிமன்ற, சட்டத்தரணிகள் பற்றியெல்லாம் அவசியம் ஏற்படும் போதுதான் கற்றுக்கொள்கிறோம். உண்மையில் சட்டத்துறை சார்ந்த நடைமுறைகள் எதுவும் எனக்கு தெரியாது. ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருந்த எனக்கு இந்த விடயத்தில் பெரும் குழப்பமாகவே இருந்தது. எனவே சட்டத்துறை நடவடிக்கைகள், பாதுகாப்பு அவற்றுக்கான இப்போதைய தீர்வாக குருநாகலில் இருந்து கிளம்பி வேறு ஒரு இடத்திற்கு செல்ல முடிவெடுத்தேன்.